கல்வி இவ்வளவு முக்கியம். முக்கியமா பெண்களுக்கு பெண்களுக்கு சாதி இல்லைங்க, இருந்தாலும் தன்னோட மனசால நான் உயர்ந்த சாதி பெண்ணா பிறந்திருக்கேன் அப்படி அப்படி நினைக்கிற அந்த பெண்கள் பேசுறத கேட்டிருக்கீங்களா? தயவு செஞ்சு இந்த இடத்துல கொண்டு வந்து மதுவந்தியவோ இல்ல காயத்ரியவோ இல்ல உமா மாமியவோ கொண்டு வந்து சேர்த்துறாதீங்க. அவங்களையெல்லாம் தண்ணி தொட்டு அழைச்சிருங்க. அவங்க எல்லாம் வேற படித்த பெண்கள் அப்படின்னு பேசுறோம்ல, அதத்தான் சொல்றேன். அனுராதா ரமணன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் அவங்களை எல்லாம் பார்த்தது இல்லைங்க, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அனுராதா ரமணன் அவர்களுடைய அதே பாணியில தான் ஸ்வர்ணமால்யா பேசியிருந்தாங்க நேத்து. முதல்ல அனுராதா ரமணன் என்ன பேசுனாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். கைம்பெண் எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் எடுத்து போட்டுரு, கணவனா வாழ்க்கைக்குள்ள வந்து அவன் கொடுத்தது கயிறு மட்டும்தான், அதாவது இந்த மஞ்ச கயிறு மட்டும்தான், அத வேணா நான் தூக்கி போட்டுறேன், மத்தபடி என்னோட வளையல, என்னோட பொட்டு, என்னோட பூ, என்னோடது எல்லாமே நானா விரும்பி அணிந்தது. பிஃபோர் மேரேஜ்ல இருந்து, நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து அதெல்லாமே நான் போட்டுட்டு இருக்கேன். அதனால அவன் கொடுத்தது என்ன? கயிறு. அதை வேணா எடுத்துட்டு போய்க்கோங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இத பேசினது கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதெல்லாம் மிகப்பெரிய புரட்சி. ஸ்வர்ணமால்யா கிட்ட நேத்து சன் டிவி ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப என்ன அவசியம் வந்துச்சுங்க நீங்க இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு? எப்பவுமே ஞாலத்தின் மாலை பெரியது எப்ப தெரியுமா? ஒரு உதவி செய்ய போது, அதுவும் டைம்லி ஹெல்ப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுவும் வள்ளுவன் மறை வைரமுத்து உரை இல்ல, வள்ளுவன் மறையில இருந்து சொல்ற மாதிரி இருந்தா, காலத்தை செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மாலை பெரிது. இப்ப கூட வந்து நான் இந்த வீடியோ போடலன்னா அப்புறம் நான் எதுக்கு இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு அவங்க திருப்பி கேட்டாங்க. முதல் முறையா வள்ளுவன் மறையிலிருந்து ஒரு வார்த்தைய மாத்தி போட்டிருக்காங்க ஸ்வர்ணமால்யா. இது காலத்தே செய்ய வேண்டிய கடமை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தையை கூட அங்க சொல்ல முடியாதுங்க. அங்க ஆண்களை பொறுத்த அளவுக்கு பெண்கள் அவங்களுக்கு இலவசம் தாங்க, சலுகை தான். அவங்களுக்கு ஒரு உரிமை வெங்காயம் கிடையாது. அந்த ஆம்பளைக்கு என்ன தோணுதோ அதை எப்ப வேணா எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஏங்க கோர்ட்டே ஒரு தடவை சொல்லியிருக்குங்க, நீங்க பெண்களுடைய மார்பகத்தை புடிச்சா இது அபியூஸ் லிஸ்ட்ல வராது. ஹலோ, அதுவும் அந்த பிள்ளையை கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. தட்ஸ் யோர் சாய்ஸ். இப்படியே அந்த பெண்களை இவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், அது கேஸா கூட ஆகாதுங்க. த பிரிஜ்பூஷன் வாழும் உதாரணம், வாழும் தெய்வம் பிரிஜ்பூஷன் இருக்கார்ல, அவருக்கு எதிரா எந்த பெண்கள் தெரியுமா வீதியில இறங்கி போராடினாங்க? எந்த பெண்களால் தேசிய கொடி, இந்திய கொடி உயர பறந்ததோ அது கம்ப்ளைண்ட் எடுக்காம கூட இல்ல, எஃப்ஐஆரவே ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கே அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி எஃப்ஐஆர் போட வச்சா சிம்பிளா அந்த எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணி விட்டாங்க. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்தியாவுடைய லட்சணம். பில்கிஸ் பானு வழக்கு உங்களுக்கே நல்லா தெரியும். அவர்கள் நல்லவர்கள், அவர்களை விடுதலை பண்ணுங்க. இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழாவில் அந்த 11 குற்றவாளிகளையும் சந்தோஷமா வெளியே விட்டுட்டாங்க. அதுவும் பெண்களுடைய வரவேற்பென்ன, ஆராத்தி என்ன, ஸ்வீட் என்ன, மாலை என்ன, அவங்க செஞ்ச செயலுக்கு இதெல்லாம் கம்மிங்க. இதுதான் இந்தியாவின் நிலை. மணிப்பூரை பத்தி ஏதாவது ஒண்ணு எஃப்ஐஆர் ஆயிருக்கா பாருங்க. இதுதான் அந்த ஒரு பெண்களுடைய நிலை. ஆனா தமிழ்நாட்டுல சாகும் வரை ஆயுள் தண்டனை. ஆனாலும் இன்னும் இந்த தமிழ்நாட்டுல ஒரு பாலியல் குற்றவாளி தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருக்கான்னா அது சித்தி புருஷன் சீமா தாத்தா என்கிற கோமான் தாத்தா மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இதுலயும் நம்ம ஸ்வர்ணமால்யாவுடைய சில வார்த்தைகள் இருக்குல்லங்க, ரொம்ப அழகா இருக்கு. டெல்லி பக்கம் போயிட்டோம்னா 5 மணிக்கெல்லாம் ஊடு வந்து சேர்ந்துருன்னு அம்மா அவசர அவசரமா பதட்டத்தோட கூப்பிடுவாங்க. இந்தியாவில் ஏனைய மாநிலங்களை விட தமிழ்நாடு இவ்வளவோ சிறந்தது. அவங்க முதல்வர் படைப்பகத்துக்கு போயிருக்காங்க. படைப்பகம், அதுலயும் அவங்க சொன்ன அதுலயும் ஸ்வர்ணமால்யா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் அழகா இருந்ததுங்க. அரிக்கன் லேம்ப்ல படிச்ச அண்ணா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுக்குறாரு. அப்படி ஸ்ட்ரீட் லைட்ல படிச்ச எல்லாரும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் விளக்கேத்தி வைக்கிறாங்க. அப்படி வீட்லயும் படிக்க முடியாத சூழல் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்வர் படைப்பகம். சமீபத்துல அவங்க பார்த்த PhD ஸ்காலர்ஸ் எல்லாருமே அந்த படைப்பகத்துல இருந்துதான் உருவாகி வந்திருக்காங்க. என்விரான்மெண்டல்
படிப்பதற்கு என்று ஒரு வாய்ப்பு. அரிக்கன் லேம்ப்ல படிச்சோம் இல்லங்க, ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சோம் இல்லங்க, அது அவசரம். வீட்டுல படிச்சோம் இல்லங்க, அது முக்கியத்துவம். படைப்பக்கத்துல படிக்கிறோம் இல்ல, அது படைப்பு திறன். அரிக்கன் லேம்ப்ல படிச்சுட்டு இருந்தவரோட பேத்தி தான் இன்னைக்கு படைப்பகத்துல படைப்புகளை உருவாக்கி பிச்சை புகினும் கற்கை நன்றே. அரிக்கன் லேம்ப் கற்கை ஒன்றே நன்று, அதுவும் மிக மிக அற்புதமான அட்மாஸ்பியர்ல. அதுதான் முதல்வர் படைப்பகம். இந்திய நாடாளுமன்றத்திலேயே இப்படி ஒரு படைப்பகம் இல்லைங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்வர்ணமாலியா சொன்னாங்க, இது எல்லாமே பெண்களுக்கு கிடைச்சிருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இப்படிப்பட்ட சிறப்பான மாற்றங்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நடுவுல இந்த நடிகை வந்து மாற்றம் வேணும் சொன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா அரிக்கன் லேம்ப்ல இருந்து என்னென்னமோ பண்ணி நம்ம இப்போ படைப்பகத்துக்கு வந்திருக்கோம். இப்ப மாற்றம் அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் அரிக்கன் லேம்புக்கு இவன் கூட்டிட்டு போயிருவான். அது யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தான் நம்மளோட ஜோசப் விஜய் சார். ஒரு நாளைக்கே 10 நிமிஷம் தான், அதுவும் 5:30 மணிக்குள்ள ஊடு போய் சேர்ந்துடணும். அதுவும் போக என்ன அனுமதி கிடைச்சாலும் அதை ரத்து பண்றதுக்கு எனக்கு அத்தனை உரிமையும் இருக்கு. சார் கடலூர் ரத்துங்க, அது ரத்துங்க ரத்துங்க. இங்க சார் இங்க போகணுமா? சரி நீ கொஞ்சம் மூடு நல்லா இருக்கு போலாம். 6 நாள் வெளியே வந்ததுக்கே மூஞ்சில ஆவி அடிச்ச மாதிரி வந்து நிக்கிற. அப்படி இந்த தம்பி தான் உங்களுக்கு எல்லாம் மாற்றத்தை கொடுக்க போறாரா அப்படின்னு ஸ்வர்ணமாலியாக்கா செருப்புல அடிச்ச மாதிரி எல்லாம் கேட்கல, சூப்பரா கேள்வி கேட்டாங்க. ஸ்வர்ணமாலியாக்கா மாதிரி இந்தியா முழுக்க பயணப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழ்நாட்டினுடைய அருமை. இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்லங்க சீமான் மாதிரி விஜய் மாதிரியான ஆட்கள் எல்லாம், இவங்கெல்லாம் தனக்கு கிடைக்கிற வசதியும் தன் மேல புகார் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும், உதாரணத்துக்கு விஜயலட்சுமி கேஸ்ல இருந்து சீமான் தப்பிக்கணும், கரூர் கேஸ்ல இருந்து விஜய் தப்பிக்கணும், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டுல மாற்றத்தை கொண்டு வரணுங்க அப்படின்னு நினைப்பாங்க. என்ன மாற்றம்னா இவங்களுக்கான சேஃப்டி தான் மாற்றமாமா. தமிழ் மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற நன்மையை பத்தி இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. வர மே மாதத்துல இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை இரட்டிப்பாக கிடைக்க போகுது தமிழ் மக்களுக்கு. உலகிலேயே முதல் முறையாக அன்பெய்டு லேபர்ஸ். ஆறுன்னு கேக்குறீங்களா? பொண்டாட்டி அம்மாவும் தான். இந்த 2 பேத்துக்கும் சேலரி இல்ல, உணவு கூட அவங்க சாய்ஸ்ல இல்ல, உடை என்பது அவங்கதான் முடிவு பண்ணிக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களை மட்டுமே சார்ந்து வாழணும். அப்படியே புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுத்தா கூட 6 100 மாத்தணுமே தவிர 6ல் 1 கூட இவங்களுக்காக எடுத்துடக்கூடாது. அப்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தர் பாட்டே பாடியிருக்காரு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. அவங்க 6 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. அந்த 6ல இருந்து 1 கூட எடுத்து தனக்குன்னு செலவு பண்ணிட மாட்டாங்க செல்லக்கண்ணு. அப்பேற்பட்ட அடிமைகள் தான் அன்பெய்டு லேபரர்ஸ். அந்த அன்பெய்டு லேபர்ஸ் கையில உரிமை தொகையை கொண்டு வந்து சேர்த்தனவரு தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அத மே மாதத்திலிருந்து இரட்டிப்பா கொடுக்க போறாரு. இந்த பெருமையெல்லாம் அந்த சிறுமிகளுக்கு தெரியவா போகுது? அவங்க மாற்றத்தை விரும்புறாங்க. யாருக்கான மாற்றம், எதற்கான மாற்றம்? ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு மாதிரியே இனி தமிழ்நாட்டை மாத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாடு அப்படி ஆச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும். நன்கிளிய மறந்துடாதீங்க. நம்ம நன்கிளியின் மரணம் மார்பறுத்த மரணம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். இத பத்தி எல்லாம் பேசணுமா? பேச வேண்டியது இல்லைங்க. ஆனா நம்ம கடமைய நம்ம சரியா செஞ்சுட்டா மட்டும் போதும். வர 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில போய் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருங்க. அப்படி ஓட்டு போடணும், எதுக்காக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்வர்ணமாலியாக்கா கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட பேசியிருக்காங்க. காலத்தை செய்த கடமை சிறிதெனினும் தேர்தல் நேரத்தில் அது மால பெரிது. உண்மைகளை சொன்ன ஸ்வர்ணமாலியாக்காவை நம்ம பாராட்டி பேசணும். ஆனா நம்ம தான் பேசுறத நிப்பாட்டிட்டோம்ல. பாட்டு தானே பாடுறோம், பாடுவோம், ஒன்னா பாடுவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.